तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மிதுன ராசிக்கான 2025ஆம் ஆண்டு, அதாவது புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, வெளிநாட்டு யோகம் தேடி வரும் 2025 அதிர்ஷ்டசாலி யார் என்பதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, மிதுன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா, வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கா என்பதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, 1.5 மாதங்களில் 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்து 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகுது. இந்த 2025ஆம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பாங்க அல்லவா? அப்படிப்பட்ட நல்ல நாளில் 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகுது. இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்பதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, குரு, சனி, ராகு மற்றும் கேது பயிற்சி இந்த புத்தாண்டில் நிகழ இருக்குது. இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் இது வெறும் பொதுவான பலன்களே. அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்பவும் தசா புத்திகளின் அடிப்படையிலும் இந்த புத்தாண்டு பலன் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கல்வியை பற்றி பார்க்கும் பொழுது, 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் கல்வியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது. குரு பகவான் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் பாதி வரையிலும் உங்களது 12வது வீட்டில் இருக்கிறார். இது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களது முதல் வீட்டில் நுழையும். இது சாதகமாக இல்லை என்றாலும் கூட பெரியவங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அதாவது மதிப்பு மரியாதை கொடுக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அறிவு காரகனான குரு பகவான் உங்களது அறிவு திறனையும் கற்றல் திறனையும் மேம்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டில் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான பலனை கிடைக்கப் பெறுவீங்க. ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ஒரு சில உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது சில நேரங்களில் பெரிய அளவில் பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட பார்த்து நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கொள்ளணும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு நிதி சிக்கல் என்று எதுவும் இருக்காது. உங்களது கடின முயற்சியின் மூலமாக நிதி சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க. ஆண்டின் தொடக்கம் முதல் 5 மாதம் வரையிலும் செலவு கூடுதலாக இருக்கும். அதன் பிறகு வரும் மாதங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, மிதுன ராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். எதிலும் திட்டமிட்டு செய்தால் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். முயற்சிக்கு ஏற்ப பலன்கள்லாம் கிடைக்கும் என்பதை இந்த ஆண்டு சுட்டி காட்டுது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரத்தில் சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்தது வேலையை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் வேலையில் குரு சாதகமான பலனை கொடுப்பார். ஆனால் வேலையில் திருப்தி இருக்காது. வேலையில் மாற்றம் ஏற்படும்.
இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வரக்கூடும், கவனமாக இருக்கணும். அடுத்தது காதல் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் காதல் உறவுகளில் சிறப்பான பலனை பெறுவீங்க. சுக்கிர பகவானும் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால காதல் உறவு சிறப்பாக இருக்கும். குரு பகவானும் காதல் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொடுப்பார். ஆனால் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் சாதகமற்ற நிலைக்கு போகிறதுனால காதல் உறவுகள் சிறப்பானதாக இருக்காது. ஆனால் திருமண உறவுக்காக காதலிக்கிறவங்களுக்கு அவர்களது விருப்பம்லாம் பூர்த்தியாகும். திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுதே மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும். திறமையான அழகான வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவாங்க. குருவின் சாதகமற்ற பலன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சிறு சிறு விஷயங்களில் குழப்பம் உண்டாகக்கூடும். 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு 7வது வீட்டிற்கு பயிற்சி ஆகிறதுனால எல்லாம் வந்து போகும். பிரச்சனைகளை தீர்க்கறதில் உங்களது முழு கவனம் இருக்கணும். குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். முதல் பாதி சாதகமற்றதாகவும் 2ஆம் பாதி சாதகமானதாகவும் இருக்கும். இதனால் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எனினும் 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுதே நிலம், வீடு வாங்குவதை இந்த ஆண்டு தவிர்க்க வேண்டும். உங்களை சுற்றி சூழ்ச்சி நடக்க வாய்ப்பெலாம் இருக்குது, கவனமாக இருக்கணும். நிலம் மற்றும் வீடு வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஆனால் வண்டி வாகனங்களை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும். பழைய வாகனம் வாங்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஆவணங்களை முதலியவற்றை நீங்கள் சரி பார்த்து தான் வாங்கணும். பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது நாள்தோறும் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வாருங்க. வெள்ளி அணிந்து கொள்ளுங்க. ஆன்மீக குருக்கள் முனிவர்களுக்கு சேவை செய்யணும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது நடக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுறது நல்லது. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும். ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டு. உங்களது திறமை வெளிப்படும். மதிப்பு மரியாதை உயரும். அந்தஸ்து உயரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பாக அமையும் என்பதில் நாம் தெள்ளத் தெளிவாக இருப்போம்.